மேற்கு தொடர்ச்சி மலையின் ஆழத்தில் சபரிமலையின் புனித மலைகளில் மோகினி வடிவத்தில் சிவனும் விஷ்ணுவும் இணைந்ததிலிருந்து பிறந்த தெய்வீக போர்வீரரான ஐயப்பன் வசிக்கிறார். தர்மம், தைரியம் மற்றும் இரக்கத்தின் அடையாளமான ஐயப்பன் உண்மையை தேடும் அனைவருக்கும் பாதுகாவலராக நிற்கிறார். பந்தளத்தில் அவரது குழந்தை பருவத்திலிருந்து சக்திவாய்ந்த அரக்கி மகிஷியை தோற்கடிப்பது வரை ஐயப்பனின் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் வலிமையையும் தியாகத்தையும் எதிரொலிக்கிறது. அவர் ஹரிஹர புத்திரர், சிவனின் சக்திக்கும் விஷ்ணுவின் அருளுக்கும் இடையிலான தெய்வீக பாலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் 41 நாள் விரதத்தை மேற்கொள்கிறார்கள். காடுகளும் மலைகளும் வழியாக வெறுங்காலுடன் நடந்து சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கோஷமிடுகிறார்கள். அவர்களின் பயணம் சபரிமலை கோவிலில் முடிகிறது. அங்கு ஐயப்பன் 18 புனித படிகளில் அமர்ந்து ஒவ்வொரு ஆன்மாவையும் தூய்மை மற்றும் பக்தியை நோக்கி வழிநடத்துகிறார். ஐயப்பன் வெறும் தெய்வம் அல்ல, அவர் ஒரு பாதை. ஒழுக்கம், நம்பிக்கை மற்றும் இரக்கத்துடன் ஒவ்வொரு மனிதனும் இருளைத் தாண்டி உயர்ந்து ஒளியாக மாற முடியும் என்பதை நினைவூட்டுகிறது.